இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கோழி, முழு கோழி. சாண்ட்ராக்காக லெக் பீஸாக ஒன்றே மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாட்டுக்கோழியை வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அரைக்கிற மசாலா பார்த்திங்கன்னா மிளகா, தனியா, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி வந்து இதுமாரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே வதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது நல்ல நிறம் மாறினதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூட நம்ம வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு 2-3 தடவை கிண்டி எடுத்துகிட்டு இதை வந்து ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு போல். தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் கோல்டு வினர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம். சோம்பு போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 தக்காளி அளவுக்கு எடுத்து போட்டுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டும் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து இது கொஞ்சம் சுண்டி இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வந்து வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா நம்ம தண்ணி, அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து நான் குழம்பு வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து வறுத்துட்டேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு. நல்லா கொதித்து வந்த உடனே இறக்கி எடுத்துடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாரி செஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.